வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையிலே இருந்து சிறப்பான ஒரு தகவலை நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார். ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடு என்ற முழக்கம் ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற, முழங்கப்பட்டு வருகின்ற, கேள்விதனை கேட்டு வருகின்ற ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. ஒரு குடும்பம் இருக்குமேயானால் அந்த குடும்பத்திற்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும் ஆசையும் திட்டமுமாக இருக்கிறது. இதை ஆளுகின்ற அரசு, ஆளப்போகின்ற அரசு, ஆள வருகின்ற அரசு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த திட்டம் பரிபூரணமாக நிறைவேறியதா என்றால் பாதி அளவு கூட இல்லை என்றுதான் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் அந்த எண்ணத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த அறிவிப்பு காட்டுகிறது என்று பலரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு பட்டா அரசு வழங்குகிறது என்று ஒரு அறிவிப்பினை வழங்கப்பட்டிருக்கிறது என்று முதன்மை செயலாளர், வருவாய்த்துறை முதன்மை செயலாளராக இருக்கின்ற அமுதா அவர்கள் தெரிவித்திருப்பதாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்து வருகின்றவர்களுக்கு பட்டா அரசு ஆட்சேபனை. புறம்போக்கு நிலங்கள், எந்த விதமான எதிர்ப்புகள் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருவோருக்கு பட்டா வழங்க தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர், முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்திருப்பதாக வருவாய்த்துறை முதன்மை செயலாளராக இருக்கின்ற அமுதா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் 86,388 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், பட்டா வழங்க தொடர்பாக மாநிலம் முழுவதும், தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை அமுல்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். இதன் மூலமாக சுமார் 7 லட்சம் குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றும், இந்த திட்டத்தின் அடிப்படையிலே புறம்போக்கு நிலத்திலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாழுகின்ற மக்கள் தமிழக அரசுக்கு தங்களுடைய நிலங்கள், குடியிருக்கும் பகுதிகள் என்று விவரமாக தகவலை மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் கோட்டாட்சியர் மூலமாகவும் நேரடியாக தமிழக வருவாய்த்துறை தெரிவிக்கலாம் என்று முதன்மை வருவாய்த்துறை முதன்மை செயலாளராக இருக்கின்ற அமுதா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவருடைய எண்ணம் வெளிப்படையாக தெரிகிறது என்றும், வீடில்லாதவர்கள் யாரும் தமிழகத்தில் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்திலே உதித்திருப்பதைத்தான் இந்த திட்டம் எடுத்து காட்டுகிறது என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பேசிக்கொள்வதாக நமது செய்தியாளர் திரு ஆசா அமீத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்.
இந்த செய்தியை சிறப்பாக, அழகாக, நேர்த்தியாக எல்லோரும் புரிந்து இந்த திட்டத்தில் பயனடைய வேண்டும் என்பதற்காக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் அழகாக தொகுத்து வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி உடனடியாக அங்கத்தினராக மாறினார் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போதும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு பயன் பெறக்கூடிய திட்டமா, நிறைவேறக்கூடிய திட்டமா என்ற கருத்தை நமது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே நமது செய்தியாளர்கள் பதிவிட வேண்டும் என்று பண்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்